ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்த திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்த திருநாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது, வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்த திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்த திருநாமத்தின் ஆதரவில். இன்னுதிரமதினால் திறந்ததின் ஜீவன் போது வழியா, இன்னுதிரமதினால்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், என்று நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்ல நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத எனக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத எனக்காய் ஸ்தோத்திரம். அளவிலாவரின் கிருபைக்கேற்ப ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவிலாவரின் கிருபைக்கேற்ப ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு லட்சம் ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு லட்சம் ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே கோடா கோடி ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் தாமே இம்மட்டுமாய் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தெபோரஸ்டர் மகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் தாமே சீமந்த விழாவை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை எதிர்காலத்தை தேவன் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆசீர்வாதமா இருக்கும்படியாக சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஆமே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை நீ கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளில கொடுப்பா அப்பா, மகள் கர்ப்பம் தரித்து அப்பா அதை பெற்று எடுக்கக்கூடிய அப்பா பலனை கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்குடைய தாயினுடைய சீர் அப்பா தகப்பனே ஆண்டவரே ஆவியானவர் நீங்க நடத்தும்படியா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா சுக பிரசவத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால கிடைத்த இந்த பலனை அவங்க பெற்றெடுத்து ஆசீர்வாதமாய் இருக்க கணவரு மனைவி கொடுத்த கனியை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. 2 வீட்டாருக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வந்த ஒவ்வொருத்தருக்காக சொந்த பந்தங்கள் அனைவரும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தான் நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுங்கப்பா. ஒரு மனதோடு இந்த காரியத்தை ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. வார்த்தை என்ற மன்னாவை நீங்க ஆசீர்வதிக்க முடியா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் அது முடிவரை எங்களோடு இருந்து நீங்க நடத்துங்க. தேவதாசர்களோடு கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெயசிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. இரு குடும்பத்தாரும் மற்ற உறவினர்கள் சொந்த பந்தங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட, சோதர குடும்பங்கள்ல நன்மையான காரியங்களை தேவன் செய்து தரும்படியாக சோதர இரு குடும்பத்தார் சொந்த பந்தங்கள் மற்றும் உற்றார் உறவினர் யாவரையும் அதை ரட்சிக்கப்பட வேண்டும், சமாதானம் எடுக்கணும். தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சபைகள்ல தேவனுக்கென்று ஆராதனை செய்யவும் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக சோதர் ஜெய சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. விழாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தையும் தாயும் ஆண்டவரே ஏற்ற காலத்துல ஆண்டவரே அப்பா பிரித்து எடுத்து ஆண்டவரே நல்ல சௌக்கியத்தோட ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு இருக்க உதவி செய்வீராக தகப்பனே. எந்தவித பலவீனங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே. இந்த இடம் முழுவதுமா உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த பிரேயரை ஆண்டவரே சமாதானத்தோட நடத்தும்படியா உதவி செய்யுங்க தகப்பனே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் காணப்படட்டும் ஆண்டவரே. மனக்கசப்போ வெறுப்போ எதுவும் வராதபடி கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்கு வராதபடி இருக்கக்கூடிய எல்லா தடைகளை மாற்றி ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் குடும்பமா சபைக்கு வரும்படியா உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே இங்க வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கர்த்தர் நீர் இன்றைக்கு தொட்டு ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களுக்கு ரட்சணைய நாள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சீமந்த விழால ஒவ்வொருத்தரோட உள்ளத்துல நீங்க பேசும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே அப்பா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பிரேயரை ஆண்டவரே இந்த குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிங்க. ஒரு குறைவில்லாதபடி நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிற தகப்பனே. அப்படி நாம இந்த இடத்துல மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடலை பாடி நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போகிறோம். நேரம் இல்லாத காரணத்தினால சோதரம் வந்துக்கிற உறவினர்கள் சீக்கிரமாய் நீங்க வந்து அமரும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே அந்த பாடலை நாம் பாடி நம்ம ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டா எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டா எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசமன்பு கருணையோட உலகை கண்டவர் இயேசு. பாசமன்பு கருணையோட உலகை கண்டவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோட கலந்து விட்டா
சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம்ம எல்லோருக்கும் இறைவனாக விளங்கினவர் இயேசு. நம்ம எல்லோருக்கும் இறைவனாக விளங்கினவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டா எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோட கலந்து விட்டா எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னில் அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னில் அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோட பழக சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோட பழக சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோட கலந்து விட்டா எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. பாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயர் சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோட கலந்து விட்டா எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோட கலந்து விட்டா எல்லாம் கிடைக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ரட்சகர் பெயரை நாம விசுவாசத்தோட அறிக்கை செய்தோமானால் சோத்ரம் இருதயத்தோட ஆமென். அல்லேலூயா, சோத்ரம். அவர் இருதயத்தோட நம்ம இருதயம் என்ன பண்ணுமா சோத்ரம் நெருங்கும் போது நாம ஆண்டோட சமூகத்துல விசுவாசத்தோட எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் பைபிள் வசனங்குது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நாம எதெல்லாம் ஆண்டோட சமூகத்துல விண்ணப்பமா ஜெபமா இந்த இடத்துல வைக்கிறோமோ அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமா நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், தொடர்ந்து நன்மையும் கிருபையும் இந்த குடும்பத்தாரை தொடரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நாம இப்பொழுது நம்ம பிஷப் ஐயாவை நம்ம கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஐயாவை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பைசா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு கூடியிருந்து ஜெபிக்கிற இந்த விஷயம் தேவனுக்கு பிரியமான ஒன்று. அல்லேலூயா. தேவன் இந்த நாளில் இந்த இடத்துல இந்த சிறப்பான கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுவதற்கு காரணம் அவர் நம் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த இடத்துல நம்ம ஒன்று கூடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக கூடியிருக்கிறோம். எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாக தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அருமையான சுசியம்மா வசந்தி அவர்கள் சேட்டையா அவருடைய இந்த வீட்டில் அருமையான எஸ்தரம்மா ஆண்டனி இவருடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறதுனால தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு செய்த நன்மையை நினைத்து ரெவரண்ட் ஜெபமணி கிப்ட் அவர்களுடைய தலைமையில இந்த வெற்றி உள்ள கர்த்தரின் சத்தம் திருச்சபையின் சார்பாக தேங்க்ஸ் கிவிங் பிரேயர், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும் பிரேயர் ஜெபத்தை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரும் கொஞ்ச நேரம் பேச வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிமையாய் நடத்துவாராக. கர்த்தருக்கு எல்லா துதிகளும் மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இன்றைக்கு செய்கிற காரியம் மிகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆமென். எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வரணும், உட்காரணும். ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களாம் வெளியே வாங்க, உள்ள உட்காருங்க. வெளியே நிக்கிறவங்களாம் உட்காருங்க. யாரும் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம வேத வசனத்தை தியானிக்கணும். ஒரு நல்ல ஜெபம் பண்ணணும். பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இன்றைக்கு தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய இந்த நாட்களிலே நாம் ஒருமனப்படுவோமாக. ஸ்தோத்திரம். ஆமா. ஒரு பாட்டு பாடும். பேச்சு முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். யாரும் பேச வேண்டாம், உட்காருங்கம்மா. எம்மா எம்மா இங்க வந்து உட்காருங்களா? இங்க வாங்க, உட்காரு. ஜெபம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். வாங்க. ஸ்தோத்திரம். இங்க வாங்க, எல்லாம் பிறகு எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, இங்க வாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு செய்வோம். இன்னும் வந்துருந்தா நல்லா இருக்கும். நீங்க 7வது போகுது. வாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. அல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். இப்போ ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அது, அந்த குடும்பத்துக்கு இன்னொரு பிள்ளை பிறக்குதுன்னா அது, பெற்றோருக்கு முதியோருக்கு அங்க இருக்கிற தகப்பன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு குடும்ப தலைவருக்கு அது ஒரு கிரீடம் போல மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கும், ஒரு மேன்மையை கொடுக்கிறதாக இருக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகள் நமக்கு பிறக்கிற பிள்ளைகள், நமக்கு தேவன் தருகிற பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு கிரீடமாக இருக்கிறது. சந்தோஷத்தை கொடுக்கிற, மேன்மையை கொடுக்கிற, மகிழ்ச்சியை கொடுக்கிற, மனமகிழ்ச்சியை கொடுக்கிற, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கிற ஒரு கிரீடமாக இருக்கிறது. ரகலையா சொல்லுங்க. இப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல அருமையான ஸ்தோத்திரம் சுசியம்மா சேட்டையா குடும்பத்துக்கு நம்முடைய இந்த பிள்ளையின் பிள்ளை கற்பத்தின் கனி ஒரு கிரீடமாக, ஒரு மேன்மையாக, ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு மகிழ்ச்சியாக தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். தேவனே, எங்கள் குடும்பத்துக்கு நீர் இரக்கம் செய்ததற்காக, உதவி செய்ததற்காக, நல்ல பிள்ளையை நீர் தருவதற்காக, கற்பத்தின் கனிக்காக, குழந்தை செல்வத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல அந்த பிள்ளையை வைத்து நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்தி, நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை துதிக்கிற போது பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு அற்புதம் செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்ம குடும்பத்தை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். மேலே மேலே ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருப்பார். பெருக்கத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளின் பிள்ளைகள் நம்முடைய பெற்றோருக்கு முதியோருக்கு என்னவாக இருக்கிறார்கள்? கிரீடமாக இருக்கிறார்கள். அருமையான ஸ்தோத்திரம் எஸ்தரம்மா, ஸ்தோத்திரம் அருமையான ஆண்டனி ஐயாவுக்கு இந்த பிள்ளைகள்
ஒரு கிரீடமாக காணப்படுகிறார்கள். சேட்டையா சந்ததிக்கு, அருமையான சுசியம்மா சந்ததிக்கு இந்த பிள்ளைகள் ஒரு கிரீடமாக இருக்கிறார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அருமையான ஸ்தோத்திரம், சுந்தர், எப்சிபா இவர்கள் குடும்பமாய் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை, குழந்தை செல்வத்தை, பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் மருத்துவர்களால் உறுதி செய்து, குடும்ப தலைவர்களால் உறுதி செய்து, இன்றைய தினத்திலே நிறை கற்பிணியாக தேவன் நம்முடைய மத்தியிலே வைத்திருக்கிறார். இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அதைத்தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலும், உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலும் அதை வாக்கு பண்ணினார். வாசியங்களை எடுத்தவர்கள் 28, உபாகமம் 28 4வது வசனத்தை, உன் கற்பத்தின் கனி, கடைசி வார்த்தை, கற்பத்தின் கனி எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பிள்ளைகள் திருமணமாகும் போது அவர்களுக்கு வாக்கு தத்தம் இவைகள் கொடுக்கப்படுகிறது. உன் கற்பத்தின் கனியும், மிருகஞ்சீவன்களின் கனியும், நிலத்தின் பலனும் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் இன்றைக்கு நிறைவேறிருக்கு. எல்லாரும் கரங்களை தெரிவிக்க அதை மகிமைப்படுத்துவாங்க. சந்தோஷமாய் நம்முடைய குடும்பங்களை, நற்காரியங்களை செய்யும் போது, மேன்மைகளை தரும்போது, கிரீடத்தை, மகிழ்ச்சியை தரும்போது அது சந்தோஷமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அந்த இந்த கிராமத்துக்கு என்ன ஒரு ஸ்தோத்திரம், பழந்தண்டலத்துக்கு, ஆமா இந்திரா நகருக்கு, பழந்தண்டலத்துக்கு முத என்னுடைய கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு பாஸ்டர் ஜெபமணி ஐயா. யாருக்கு ஸ்தோத்திரம்? நிகன் அம்மாவுக்கு. உங்க பேரு ஸ்தோத்திரம் அஞ்சனா சங்கர். அவர் குடும்பத்துல வீட்டு கூட்டம், அவங்களுக்கு சீமந்தம் வைக்கிறாங்க. யாரும் வரல, கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சபையாரும் அங்க போய் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த இடத்துல அந்த ஜெபம் நடந்தது. இன்றைக்கு அழகான ஒரு நல்ல ஆண் பிள்ளையை நீகனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆமா, தேவன் அப்படி நம்ம அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த கற்பத்தின் கனியாகிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. 28:9வது வசனத்தை வாசிக்கும் போது, 28:11வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் கற்பத்தின் கனியிலும், கற்பத்தின் கனியில ஒரு குறை இருக்காது. நல்ல குழந்தையை கர்த்தர் தருவார். பரிபூர்ணமான, நல்ல ஞானமான, அழகான, ஆசீர்வாதமான பிள்ளையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. பரிபூர்ணம் நன்மை உண்டாக உனக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஆமென். 28:11 வாசித்தாலும் அப்படி இருக்கு, 30:9 வாசித்தாலும் அப்படி இருக்கும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற போதும் அதை நீங்க கவனிங்க. உன் கற்பத்தின் கனியிலும் ஆண்டவர் பரிபூர்ண நன்மை உண்டாக உனக்கு செய்வார், உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் கண்ணாட கண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இது இந்த ஆசீர்வாதம் யாரு தர முடியும்னு சொன்னா, தேவன் தான் நமக்கு தர முடியும். ஆண்டவர் தான் நமக்கு இந்த பாக்கியத்தை தர முடியும். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நம்ம குடும்பங்களுக்கு தரும்படியாக, திருமணமான பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாய் ஊக்கமாக, உற்சாகமாக, விசுவாசமாக அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது இந்த பரிபூரண நன்மையை, ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. சங்கீதம் 127 நாளை வாசிக்கும் போது, சங்கீதம் 127 நாள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனித்தால் அதிலே இந்த மாதிரி நமக்கு பிள்ளை செல்வங்கள், பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக, ஆசீர்வாதமாக, செல்வமாக நமக்கு கொடுக்கிறார். இந்த கற்பத்தின் கனியானது ஆண்டவர் நமக்கு பலனாக தருகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. இந்த பிள்ளையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு நல்ல பலனை தந்திருக்கிறார். அருமையான நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நேசித்திருக்கிறார். ஆகையினால தான் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று பூர்ணமாய் நம்பி எல்லாரும் கரங்களை தேடி சோத்திரம் பண்ணுமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த பலனை தந்துட்டாரு. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. அடுத்து நாம் என்ன செய்யணும்? வாசிக்கும் போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே சோத்திரம், இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வாழ்த்த வேண்டும்.
அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களை துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். 1:42ங்களா? உரத்த சத்தமாய் சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. நம்ம பிள்ளைய நம்ம எப்படி வாழ்த்தணுமா? பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். அல்லேலூயா. சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்று நம்ம என்ன செய்யணும்? வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி வாழ்த்து ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த பிள்ளையை நல்ல சுகப்பிரவேசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நாம் விரும்புகிறபடி குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருகும். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும். எந்த காரியத்தை தேவன் நமக்கு தந்தாலும் அதற்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. 1:42. சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, நீனும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி பிள்ளையையும் வாழ்த்த வேண்டும். வேற யாரும் அது வாழ்த்த வேண்டும்? தாயையும் வாழ்த்த வேண்டும். ஆமென். முன்மாதிரியாக இயேசு இதுல அடையாளமாக இயேசு பிறப்பை நிமித்தம் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதைத்தான், அதே ஆசீர்வாதம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் பிதாவாகி தேவன், அவர் ஆண்டவர், அவருடைய பிள்ளைகள் நாம் அதே ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்க கூடாது. இந்த கர்ப்பிணியா இருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த நிறைமாத கர்ப்பிணிக்கு, இந்த பிள்ளை சாட்சியா இருக்கிற மகளுக்கு யாரும் எந்த ஒரு கஷ்டமும் எந்த வேதனையும் கொடுக்க கூடாது. அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் உட்காருவதிலே, எழுந்திருப்பதிலே, அவர்கள் ஆகாரத்திலே, அவர்கள் போக்கிலே வரத்திலே நாம் எல்லாரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நேற்றைய தினத்திலே ஸ்தோத்திரம், நான் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்தோத்திரம் தண்டையார்பேட்டை மெட்ரோ ட்ரெயின்ல போனேன். அப்போ அதில் பாருங்க, எல்லா சீட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாரும் சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. 2 பிள்ளைகள் வந்தாங்க. அதுல ஒரு பிள்ளை கர்ப்பிணி பெண்ணாக இருந்தார்கள். அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவரால் நிற்கவே முடியவில்லை. அந்த இடத்துல ஒரு அருமையான 2 தாய்மார்கள் எழுந்து, 2 பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சு அந்த பிள்ளையை உட்கார வச்சாங்க. நீங்க உட்காருங்க, கர்ப்பிணி பெண்ணை உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஏன் உதவி செய்தார்கள்னா, அவங்க இப்படிப்பட்ட காலங்கள்ல நிறைய வேதனைகளை, பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையை சுமந்து அதை பெற்றெடுத்து அதை சுகமாய் இந்த உலகத்துக்கு தருவ வரைக்கும் இந்த பிள்ளையினுடைய நல்ல எதிர்காலத்துக்கு, நல்ல சுகப்பிரவேசத்துக்கு தாய் எல்லா வேதனையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இதில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையினால அவர்கள் இருக்கிற வேதனைகளை அதிகப்படுத்தாதபடி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் உதவி செய்யணும், சகாயம் பண்ணணும். அந்த குழந்தை பெற்றெடுத்து கையில எடுத்து அது சந்தோஷமாய் அந்த குழந்தை சிரிச்சு சத்தம் போட்டு நல்லா பேசி அழுது அந்த சத்தம் கேட்கிற வரைக்கும் எல்லாரும் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளையையும் தாயையும் என்ன செய்யணுமா? வாழ்த்த வேண்டும். தாயை எப்படி வாழ்த்த வேண்டும்? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட, கவலைப்படாதம்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உன்னை தொடர்ந்து நடத்துவாரு. கர்ப்பத்தின் கனியை என்ன செஞ்சது? ஆசீர்வதிக்கணும். உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டது, நல்ல பிள்ளையா வரும், நல்ல சுகப்பிரவேசம் கிடைக்கும். சும்மா நம்ம சந்தோஷமா அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி அவர்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். பிள்ளையை நம்ம அப்படி ஆசீர்வதிக்கும். பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா பிறக்கும்? யாத்திராகம் 2:2 அது எப்படிப்பட்ட பிள்ளையா பிறக்குமோ? ரொம்ப அழகுள்ள பிள்ளையாய் கர்த்தர் பெற்றெடுக்க உதவி செய்வார். அல்லேலூயா. அது யாருன்னா, அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை யாருன்னா மோசே. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகம் 2:2 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அது அழகுள்ளது. அல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளை மோசே.
அந்த பிள்ளை பெற்றெடுக்கப்பட்ட போது அது அழகுள்ள பிள்ளையா இருந்தது. அது போல எப்சிபா சுந்தருக்கு பிறக்கிற அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும்? அழகுள்ள பிள்ளையா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும், குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை சமாதானத்தை தருகிற பிள்ளையா இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் 29:32 வாசிக்கிற போது நாம் வாசிக்கலாம். அதிகாரம் 29:32 வாசிக்கும் போது, லேயாளுக்கு பிள்ளை பிறந்தது. லேயாளுக்கு அந்த பிள்ளை பிறந்த போது அவள் என்ன செய்தாள் என்று பாருங்க. வாசிங்க. 29:32. 29:32 வாசிக்க கவனிப்போம். லேயாள் கர்ப்பவதியானாள், ஒரு குமாரனை பெற்றாள். அப்போ ஒரு குமாரனை பெறுகிற வரைக்கும் அவர்கள் சிறுமை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு கற்பத்தின் கனி கிடைத்த உடனே சிறுமை நீங்கி போயிடுச்சு. அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரின் சிறுமையை பார்த்து, என் கணவன் இன்னும் அதிகமா என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அதே அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல, என்னை அற்பமா எண்ணினார்கள், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளினார். என்னை அற்பமா எண்ணப்பட்ட நிலைமை வாசிங்க. நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி, கர்த்தர் இந்த குழந்தையை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு 2வது ஒரு குழந்தை பெயர் இடப்பட்டது. அல்லேலூயா. அற்பமா எண்ணப்படுகிற போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சிறுமைப்பட்ட நேரத்திலே கர்த்தர் சிறுமையா எண்ணப்பட்ட போது ஆண்டவர்கள் நேசித்து அவர்களை கண்டருளி பார்த்தருளி அவர்கள் கண்ணீரை கண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த குழந்தை எப்படி இருக்கும்? அழகுள்ள குழந்தையாயிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாயிருக்கும். ஆண்டவர் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தினுடைய வாழ்த்துறைகளை அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். அதற்கு முன்பு இவங்க 2 பேரும் மேலே ஏறி உட்கார வச்சுங்க. ஆமா. நல்ல பிதாவே, இந்த மாலையையும் இந்த ஆடைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாஸ்டர்மா கை வைங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர்மா வாங்க. ஸ்தோத்திரம். தபராமா வாங்க. ஜெயம்மா வாங்க. அல்லேலூயா. இந்த கரத்தை வைத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த ஆடை இந்த மாலையை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போமாக. வாங்க வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இது கை தொட்டு ஆசீர்வதிங்க. கை வைங்க. பாஸ்டர்மா கை வைங்க. அல்லேலூயா. பிதாவே, நீ ஆசீர்வதித்து தாரும். ரீபாக்கா ஷதா ராகா தூலாபாக்கா ராகாதியா. நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சுந்தரை ஆசீர்வதிக்கிறோம், எப்சிபாவை ஆசீர்வதிக்கிறோம், இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆடைகளை இந்த ஆண்டவரே இந்த வெகுமதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாயிருந்து நாட்கள்ல ஆண்டவரை உமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உமக்கு செய்ய வேண்டிய நன்றிகளை, துதிபலிகளை செலுத்துகிறோம். தேவன் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாமத்தை மேன்மைப்படுத்தும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இவர்களை நாங்கள் மனதால் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. சுஷியம்மா எங்க இருக்காங்க? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பள்ளி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்க ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த
சரி பாருங்க, கிட்ட கிட்ட வாங்க. இங்க பாருங்கம்மா, சொந்த இங்க பாரு. தேவனுக்கு மகிமை